வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஊர் பாசத்தோடு இருக்க வேண்டும், அது இயல்பானது அப்படின்னு ஒரு பக்கம். ஊர் பாசம்ங்கிறது தேவையில்லாது, எந்த வகையிலும் பயன்பட போவதில்லை அப்படின்னு மறுபக்கம். ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்முடைய ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ஒரு HR நிறுவனத்தினுடைய CEO, ஒரு அர்பன் மாடர்ன் CEO ஹேமமாலினி அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படித்துறை படத்தினுடைய இயக்குனர், அதாவது ஊர் பாசம் பற்றி மணக்க கட்டுரைகள் எழுதுகிற சுகா அவர்கள். ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லிஸ்ட்டு தேவைப்படுது. இந்த பக்கம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். சார்ட்டே தான் ஆரம்பிக்கலாம். அவர்கிட்ட கொடுங்க மைக்க. நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ணீங்க, எதுக்கு ஊர் பாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு. ரைட்டா? ஏன் ஊர் பாசம் தேவையில்லை, எனக்கு அதுக்கான காரணம் சொல்லுங்கள் சார். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தோன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபெச் யூ எனிதிங். அதனால உங்களுக்கு வரப்போகிறது ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்று ரொம்ப ஊர் பாசத்தோடு இருக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒன்று ஃபீலிங் வேணும்னா சொல்லிக்கலாம். பட் அதான் மெட்டீரியலிஸ்டிக் நோ யூஸ். நீங்கள் உங்கள் ஊரை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் ஊரை விட்டு இன்னொரு ஊர் போய் அதோட அழகை எப்பயாவது ரசித்து பார்த்துருக்கீங்களா? ஹவு மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் டன் தட்? எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஸோ இது இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறீங்க. ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, தே ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். தே ஹேவ் டு see the outside world. ரொம்ப அழகான ஊர்களும் இருக்கும், அழகான பெண்களும் இருக்காங்க, எல்லாமே there are a lot of good things in the outside world. யாராவது போங்க, வெளிநாடுகளுக்கு போங்க, சிங்கப்பூர் போங்க, துபாய் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, நியூசிலாந்து போங்க. நீங்க அங்க இருக்கிற இயற்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம ஊர் ஒண்ணுமே இல்லை அப்படிம்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஸோ ஊர் பாசங்கிற பேர்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்காங்க. ரெண்டாவது அதனால எந்த பயனும் இல்லை. பயனும் இல்லை. லைக் போத் தி சைட்ஸ் ஆர்கியூட். தி சோஷியல் செட்டப் இல்லை. முந்தி காலத்துல ஒரு ஊர்னா என்ன, ஒரு ஊர்னா 10 குடும்பத்தை சேர்ந்தாதான் ஒரு ஊர், ஒத்துமையா இருந்தாதான் ஒரு ஊர். இன்றைய தேதியில அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை, எங்கேயுமே எந்த ஊர்லயுமே இல்லை. அடிதடி நடக்குது. அவர் சொன்ன மாதிரி அந்த அந்த இடத்துலயே வந்து நமக்கு இருக்க விருப்பம் இல்லை. ஏன் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் இருக்க, நிம்மதியா இருப்போமே அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நிம்மதியா கொஞ்சம் அதோட சேர்ந்த ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லபடி, அதாவது பிளசண்டான ஒரு ப்ளீசிங்கான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு வேற இடத்துக்கு போகலாம். எங்க கிடைக்குதோ பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சென்டிமெண்ட் தேவையில்லாது. தென் எதற்காக ஊர் பாசம் தேவையில்லை? என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா குறுகிய வட்டத்துக்குள்ளாரே நான் வந்து ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் இருந்தேன். அதனால எனக்கு ஒரு எந்த எக்ஸ்போஷரும் கிடைக்கல. தென் ஐ மூவ் டு காலேஜ் படிக்கும்போது வேற வெளியே இடத்துக்கு போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அதனால நான் காலேஜில் படிக்கும்போது அப்போயும் எனக்கு எந்த எக்ஸ்போஷரும் கிடைக்கல. ஏன்னா வந்து அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தனால கிடைக்கல. தென் ஐ கேம் டு சென்னை வந்ததுக்கப்புறம் டுடே ஐ எம் ஒர்க்கிங் இன் லீடிங் IT ஃபிலிம் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஊர் பாசம் இல்லாததுனால தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஓவர் ஹியர். அதனாலதான். ஓகே, வேற எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீசன் டைம்ல சனிக்கிழமை சாயங்காலம் ட்ரெயினை பிடிச்சி பொதிகை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி போய் அடுத்த நாள் அங்கே குத்தாலத்தில் குளிச்சுட்டு ஈவினிங் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்துருவாங்க. ஆனால் அந்த 6 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. என் ஊரில் நான் அப்படி குளிச்சேன் இப்படி குளிச்சேன்ட்டு இங்கே ஷவரில் குளிச்சு தான் உனக்கு வழி இல்லை. உனக்கு ஆசிட்ல குளிக்கிற மாதிரி இருக்குன்னா உனக்கு கசக்கத்தான் செய்யும். இருக்கிறத 6 நாள் நீ ஒரு இடத்துல இருந்தாகணும். ஒரு நாள் தான் உங்க ஊருக்கு போயிட்டு வரீங்க. ஓகே, நீங்கள் 10வது வரைக்கும் வேறு ஊரில் படிச்சிருக்கீங்க, அங்கே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஓகே, அதே ஃபெசிலிட்டி உங்களுக்கு த்ரூஅவுட் தி லைஃப் கிடைக்கல அப்படின்னா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத கஷ்டப்படுத்திக்காம இருக்கணும். ஸோ ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணணும். ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணாம விட்டுறாங்க நிறைய பேர். வெளியூருக்கு வந்தாலும் சிட்டிக்கு வந்தாலும் ஏன் ஊர் பெருமிதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஊர் பெருமிதம் இருக்கணுங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் சொல்லி கொடுக்கறது ஊர் தாங்க. நம்ம ஊர்ல யாருமே அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம பாரதியார் பிறந்த ஊர்ல வளர்ந்துருக்கோம், நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, வேற என்னோட சலுகைகள் வந்து என் ஊர்ல எனக்கு கண்டிப்பா எந்த தங்குதடையும் இல்லாம நிச்சயமா கிடைக்கும். நான் இன்னொரு இடத்துக்கு போகும்போது என் சலுகைகள் வந்து எனக்கு 2ஆம் பட்சம் தான் கிடைக்கும். என்னோட சலுகைகள் எனது ஊரில் எனக்கு மறுக்கப்பட மாட்டாது, அது நியாயமாக உடனே கிடைக்கும். ஆனா எனக்கு இங்க சலுகைகள் மறுக்கப்படுகிறது. ஒரு வெளியூர் நீ வெளியாள் அப்படின்னு கண்டிப்பா நான் வெளியாள்னும் போது எனது ஊர்ல இப்ப எனது ஊர்ல உள்ள ஒரு கோயில நான் திருவிழாக்கு போனா அங்க வந்து எனக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கும். இதே நீங்க பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அங்க கிடைக்காது. அங்க உள்ள ஒருத்தருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். எனது ஊர்ல நான் மதிக்கப்படுறேன், எனக்கு மரியாதை கிடைக்குது. அங்க வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும். அந்த மாதிரி தைரியத்தை கொடுக்குது. நான் வந்து இன்னைக்கு ஒரு நாட்டுல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எனது 3 குழந்தைங்களையும் கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தேன். இன்றைக்கு 15 வருஷமா இந்த நாட்டில் தனியாக வாழ்ந்து என் பிள்ளைங்களை வளர்க்குறேன்னா என் நாடு கொடுத்த தைரியம், என் ஊர் கொடுத்த தைரியம், அந்த ஊரில் உள்ளவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்க, என்னோட அஸ்திவாரம் சரியாக இருக்கிறபடியாக தான் மேலே என்னோட கட்டிடம் இன்னும் அசையாமல் இருக்குது. என் அஸ்திவாரம் என் சொந்த ஊர், நான் பிறந்த ஊரில் என் மண்ணில் எனக்கு வளர்க்க கொடுத்தாங்க.
இன்னைக்கு நான் என் நாட்டை விட்டு இங்கே வந்த அப்புறம் என் தாய் தந்தையை தவிக்க விட்டுட்டு நான் வந்தேன். யாருமே இல்லாமல் வயசான என் பெற்றோரை விட்டுட்டு உயிருக்கு பயந்து நான் என் நாட்டை விட்டு தப்பி ஓடி வந்தேன். இந்த வரைக்கும் என் அப்பா அம்மாவை நான் 15 வருஷமாக போய் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு என் அப்பா அம்மாவை அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் இந்த வரைக்கும் வச்சு பார்க்குறாங்க. அது ஊர் பாசம்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? நான் பிறந்த மண் எவ்வளவு முக்கியமான நான் பிறந்து முதல் கால் எடுத்து வைக்கிறதே என் மண்ணில் தான். ஏசியிலையோ சிமெண்ட் தரையிலையோ மாபிள்லையோ எதுலையுமே நான் வைக்கிறது இல்லை. முதல் நாம பிறந்து நாம போய் மண்ணில் ஓடி விளையாடுறது எல்லாருமே மண். அது ஏன் மண், என் மண்ணுன்னு சொல்லி நான் இன்னொரு நாட்டை நான் இங்கே வந்து நான் சொல்ல முடியாது. இது என் தாய் மண், என் தாய் நாடுன்னு என்றைக்குமே நான் சொல்ல முடியாது நிச்சயமா. ஆனால் என் நாட்டில் போய் இறங்கி போர் நடந்தாலும் யுத்தம் நடந்தாலும் எவ்வளோ கொடுமைகள் நடந்தாலும் ஆனால் அதுதான் என் மண், அதுதான் என் நாடு. எல்லா வசதியும் தந்து இன்னைக்கு உங்களுக்கு யூரோப்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா ரைட்டா? நீங்கள் வவுனியாவில் கஷ்டப்படுறதை விட்டுட்டு யூரோப்பில் எல்லா சலுகையும் கொடுத்து நல்ல சீதோஷ்ணத்தில் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் வவுனியா ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, யூரோப்பை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? நிச்சயமா கிடையாது சார். என் உயிர் எல்லாமே என் நாட்டில் தான் போகணும். நான் என் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், நான் இந்தியா மண்ணில் இறந்தாலும் சப்போஸ் எனது பாடியை நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நான் இப்பயே லெட்டரில் எழுதி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறேன். என் உயிரை என் நாட்டில் தான் போகணும்னு என்னோட ஆசை. எனக்கு கோடி பணம் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் என் உயிர். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கேயே நான் இறந்தா கூட என் பாடியை இப்போ என்ன எப்படி கொண்டு போய் என் ஊரில், அதுவும் இப்போ நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து இருக்கிற இடம் கிடையாது, நான் பிறந்த ஊரில் கொண்டு போய் என் பாடியை தகனம் பண்ணணும்னு தான் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதுதான் பெருமை. ஏன்னா அங்கே தான் ஊர், நான் இங்கே இறந்த 4 பேர் தான் வருவாங்க. இதே என் ஊரில் ஏன் மட்டும் 1000 பேர் வருவாங்க. என் பள்ளி காலத்துலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்து நான் +2 வரையும் படித்த அத்தனை பேர் இறப்புக்கு வருவாங்க. இதே நீங்கள் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தால் எத்தனை பேர் உங்கள் கடைசி இதில் வருவாங்க? இதே உங்கள் சொந்த ஊரில் போனால் அந்த ஊரே வரும் உங்களுக்காக. அதாவது இங்கே மட்டும் இல்லை, இவங்க மட்டும் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அம்மாவாக இருக்கலாம், இல்லை லண்டனில் இருக்கலாம், இல்லை மும்பையில் இருக்கலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் வயதான அம்மாக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செத்தா என்னை கொண்டு போய் என் மண்ணில் புதைக்கணும் அப்படின்னு. இப்படி மண்ணின் மீது இவ்வளவு பிடிமானத்தோடு இருப்பது சரியா? Emotionally கண்டிப்பா almost I think 90% will agree with that. 99% of the people, probably including me, you might agree to the fact that புதைக்கிறதோ எரிக்கிறதோ அப்படின்னு ஒரு விஷயமே வந்தா கண்டிப்பா என் ஊருக்கே கொண்டு போய் பண்ணிடுங்க அப்படின்னு ஆசைப்படுறது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஆஸ்பெக்ட். கண்டிப்பா I think I'll agree to that. I cannot disagree to that point. பட் வித்தின் இந்தியா இன்றைய தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட்லேருந்து மிசோராம்லேருந்து இன்றைய தேதியில் இளைஞர்கள் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா என்ன அவசியம்? வாட் இஸ் த நெசசிட்டி? வை டு தே ஹாவ் டு கம் தட் ஃபார் 3000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் நாகாலாண்ட்? அவங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு மலை இருக்குது, செடி இருக்குது, எல்லாமே இருக்குது, நாங்கள் விட்டு வர முடியாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி ஓடும்? இன்றைய தேதியில் வந்து அதே சுற்றுச்சூழல் அதே சூழ்நிலைகள் தான் அவங்கள வந்து புஷ் பண்ணுது டு கோ ஃபார்வர்ட், டு மேக் சேஞ்சஸ் டு தேர் லைஃப். ஸோ தே ஹேவ் டு டேக் சான்சஸ். ஓகே, எங்கேயாவது நம்ம போய் பழைக்கிறது. 13 நாள் டிராவல் பண்ணி மிசோராம்லேருந்து நாகாலாந்துலேருந்து இன்னைக்கு சென்னை போன்ற இடங்களுக்கு வந்து ஏதோலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்டு தானே? அவர் வந்து எல்லாத்தையுமே மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாரு சார். இது வந்து மார்வின் ஹாரிஸ் சொல்லி கொடுத்த ஒரு தேரி மாதிரி தான் அது. எதை அளந்தாலும் அதனால் வரக்கூடிய பயன் என்ன நடக்க பார்க்குது. எதையை பற்றி பேசினாலும் பசு மேலே ஏன் பாசமாக இருக்குன்னா அது தரக்கூடிய பொருளாதார காரணங்களால தான் நீ பசு மேலே காரணமாக இருக்குன்னு சொல்கிறது. எதையுமே பணத்தால் அளக்கிறது அல்லது தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தால் அளக்கிறதுன்னு தான் இவர் பார்க்குறாரு. அது தப்பு. நாம் இப்போ வந்து 13 நாள் வந்து அவங்க இங்கே கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்க்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. 13 நாள் வேலை பார்த்துட்டு இங்கே வந்தாலும் அவன் ஊரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கானா இல்லையா, அது சரியாக தப்பான்னு தான் பார்க்குறோம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நண்பர் இப்போ இங்கேருந்து ஒரு நண்பர் போய் அமெரிக்காவில் இறங்கிட்டு அவர் அவர் பல கலைப்பில் வந்து முதல்ல வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி வந்தீங்கன்னு கேட்பான்னு எதிர்பார்த்துட்டு போகிறார். அவர் போன ஒரு எழுத்தாளர். அதை பார்த்த நண்பர் முதல்ல கேட்ட கேள்வி, திருநெல்வேலி ஆற்றுல தண்ணியில் ஓடுதானாச்சு அப்படின்னு கேட்ட கேள்வி தான். ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்காரு, போன ஒரு திருநெல்வேலிக்காரர், அவருக்கு ஏன் முதல்ல ஆறு மேலே பாசம் வரணும்? இது வந்து வரலாற்று ரீதியாகவே நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ திருநெல்வேலி நீங்கள் ஒரு ஊர் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலின்னு ஒரு பேரில் ஊர் இருக்குது. இப்போ நேபாளம்னு ஒரு ஊர் இருக்குது, இந்தியா இல்லாமல் பாகிஸ்தானில் நேபாளம்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொர்க்கை, முசிறி இப்படின்னு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் அது எதுக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறது விமர்சனம், நடந்த பிறகு சொல்கிறீங்க. அது எப்படி ஏன் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு பேர் ஆய்வு, வரலாறு, அறிவியல், அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா பழந்தமிழர்கள் எல்லாருமே அல்லது பழங்காலத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அல்லது எங்கெல்லாம் பண்பாட்டு பரிவர்த்தனைகள், பண்பாட்டு கொடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கோ அங்கே எல்லாருமே ஊருக்கு போகும்போது தான் ஊரையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே ஊர் பேர் வச்சிருக்கிறான். ஏன்னா இது நடந்ததை வச்சு நீங்க டிஃபைன் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு லைன் டேட் சிரப் நியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. லைன் டேட் சிரப் நியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ரான் இந்தியா
நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். ரான் இந்தியா 500+ TMT கம்பிகள். நம்பி கட்டும் கம்பி இது, நன்மைகள் தரும் உண்மை இது. அருவாளை திருப்பி பிடிச்சி நாம அடிக்கிற அடியில உடம்புல உசுறு மட்டும்தான்டா மிஞ்சணும். ஆடி ஆடி வந்தாராம் அள்ளி